தைப்பூசம் விரதம் நாள் 12. இன்றைக்கி எந்த கோயிலுக்கு போயிருக்கோம்னா, மூலிகை கிணறு உள்ள ஒரு அதிசய கோயிலுக்கு தாங்க நம்ம போயிருந்தோம். இந்த கோயில் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, சேலம் மாவட்டத்திலேருந்து இளம்பெல்ல பகுதியில் உள்ள சித்தர் கோயிலுக்கு தாங்க போயிருந்தோம். கஞ்சமலை அடிவாரத்தில் தாங்க இருக்குது. இந்த கஞ்சமலை முழுவதுமே மூலிகையால் நிறைந்த மலைன்னு சொல்கிறாங்க. இந்த கோவிலில் பார்த்தீங்கன்னா 7 மூலிகை வற்றாத கிணறு இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இந்த மூலிகை கிணற்றில் அதிசயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு எவ்வளோ பெரிய தோல் வியாதி இருந்தாலும் இந்த கோயிலில் போயிட்டு நீராடிட்டு வந்தீங்கன்னா அந்த தோல் வியாதியெல்லாம் பறந்து போயிருன்னு சொல்கிறாங்க. சார வேண்டிக்கிட்டு நீங்கள் உப்பு மிளகும் வாங்கி இங்கே இருக்கிற சாமி கிணற்றில் போட்டிங்கன்னா அந்த உப்பு மிளகும் கரையிற மாதிரி உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற கஷ்டங்கள்லாம் கரைஞ்சி போயிருன்னு சொல்கிறாங்க. இந்த கஞ்சமலையில் பார்த்தீங்கன்னா முருகன் கோவிலும் இருக்குது. நீங்களும் இந்த கோவிலுக்கு போனீங்கன்னா முருகன் கோவிலுக்கு மறக்காமல் போயிட்டு வாங்க. இந்த கோவிலோட பேர் பார்த்தீங்கன்னா அருள்மிகு சித்தேஸ்வரர் ஞான சர்க்குரு பாலமுருகன் திருக்கோவில். நாங்களும் கோவிலுக்கு போயிட்டு வீட்டுக்கு வந்த உடனே மதியம் சாமி கும்பிட்டு மதிய விரத்துக்கு எங்கள் அம்மா என்னென்ன சமைச்சிருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒயிட் ரைஸு, பச்சை அவர்கொட்டை கத்திரிக்காய் குழம்பு, வடை, பருப்பு பாயாசம், கேரட் பொரியல், பீட்ரூட் பொரியல், ரசம்லாம் செஞ்சுருந்தாங்க. சாப்பிட்டு விரதத்தை முடிச்சாச்சு. மீண்டும் தைப்பூச விரதம் 13ஆம் நாள் சந்திப்போம்.